இப்ப நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினரா இருக்கீங்க. ஆனா, ஒரு ஆக்ட்ரஸா இருந்து தான் நீங்க இப்போ ஒரு ஆண்டர்பிரினரா வந்திருக்கீங்க. எடுத்தோனே இப்படி வர்றது வேற. ஆனா, ஆக்ட்ரஸ விட்டுட்டு நம்ம இங்க வர்றது வேறல்ல. இப்படி வரும்போது உங்களோட ஹஸ்பண்ட் வந்து எப்படி இத அக்செப்ட் பண்ணாங்களா? இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணல. ஓகே, ஆ ஒரு 2 நாள் கஷ்டம் இருந்துச்சு. ஓகே. பட் அதுக்கப்புறமா ஒரு 2, 3 செஷன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணத அவங்க பார்த்தாங்க. ம். விச் வாஸ் a லிட்டில் டிஃபிகல்ட் திங். அதாவது டிஃபிகல்ட்ன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, அப்ப நான் எங்கேயுமே ட்ரெய்னிங் எடுத்துக்கல, எங்கேயுமே படிக்கல. பீயிங் அ பிகினர் எனக்கு ஒரு ஒரு ஹேர் கம்மியா இருந்த ஒரு பிரைடோ, இல்ல டீப் ஸ்கின் டோன் ஒரு பிரைடோ என்னுடைய ம்ஹ்ம். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க மேல நானாவே பண்ண முடிஞ்சது. ஸோ ஓகே. அதுக்கப்புறம் தான் ஐ காட் அ கான்ஃபிடன்ஸ் நானும் ட்ரை பண்ணலாம். அப்போ இந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகல. இந்த ம்ஹ்ஹ்ம். அளவுக்கு வந்து ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரியா இல்ல. ஸோ யாருமே இல்ல ஆக்சுவலா. ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா, ஒரு தெரிஞ்சு சொல்ற மாதிரியான அங்க ஒண்ணு, பியூட்டிஷியன்ஸ் இங்க தான் ஒண்ணு அப்படின்ற இல்ல மாரி தான். பியூட்டிஷியன்ஸ் தான் ஆ. முன்னாடிலாம் மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா. ஸோ ஒரு வெளியில இருந்து தனியா வந்து ஒருத்தங்க பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அப்ப இல்ல. ம்ஹ்ம். வெரி வெரி ஃபியூ. ஸோ அப்ப இருக்கும்போது நான் சொல்லும்போது, அந்த ஒரு ஐடியாவே இல்லாம நான் ஒரு புதுசா ஒரு இண்டஸ்ட்ரி சொல்லும்போது கொஞ்சம் எதிர்ப்புகள் இருந்தது. பட் ஒரு ஓகே. 2 நாள் கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹி சா மை டேலண்ட். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு.